ஹாய், இன்றைக்கி மதியம் லன்ச் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எக்கை பாயில் பண்ணி எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன ஃபிஷ் வாங்கியிருந்தேன்னா சூரை மீன் தான். அப்புறம் சூரை மீன் குழம்பும் வச்சு சூரை மீனை பொரிச்சும் எடுத்துட்டோம். அப்புறம் சரி ஓகே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சதால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருந்து. நானாக இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்பாவும் சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு சரி ஓகே கொஞ்சம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி எடுத்து அடிக்கையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் எடுத்து வச்ச பிறகு ஃப்ரெண்டில் கொஞ்சம் இடத்துல நமக்கு க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா டாக் அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிக்கிட்டே இருக்கும். அதனால் எப்படி ஈவினிங் ஒருக்கா மார்னிங் ஒருக்கான்னு மாப் போட வேண்டியது இருக்கும். சரி ஓகே அதையும் மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து தண்ணியெல்லாம் விட்டு அப்படி மாப் போட்டுட்டு அப்படியே மாடிக்கு போய் செடிக்கெல்லாம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து டக்குன்னு வந்துச்சு. என்னடா பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை அப்படி க்யூட்டாக இருந்துச்சு. லைட்டாக அடிபட்டுருந்துச்சு, அந்த சிறகு வர அடிபட்டுருந்துச்சு. அப்புறம் அதை கொஞ்ச நேரம் அப்படி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் தண்ணி இல்லாத இடத்துல அப்படி பறக்க விட்டேன். ஆனால் அது பறக்க முடியலை, அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அப்புறம் பறந்து போயிட்டு அப்புறம் சரி ஓகே மாடிக்கு போய் செடிக்கு தண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன். மாடிக்கு வந்தோடனே இன்றைக்கும் மல்லி செடியில் 2 மல்லி அழகாக பூ பூத்துருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன மொட்டை இருந்துச்சு. இன்னும் 1 வீக்கில் அதுவும் இப்போ சீக்கிரமாக அதுவும் பூ பூத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்னென்னா பச்சை மிளகு அம்மா 2 3 நாளாக பறிக்காதெல்லாம் பழுத்துடுச்சு. பச்சை மிளகும் அப்புறம் பறித்து எடுத்துக்கிட்டு பிரியாணி இலையும் பறித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் என்னென்னா நம்ம வீட்டில் பிச்சு செடி நிற்கி. இந்த பிச்சு செடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிச்சு செடியோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படி எல்லா செடியும் அப்படி பார்த்துட்டு தண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே வந்துட்டேன். சரி காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.